நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம். மயில ஆரம்பம். Bloody Sarah. பேசுக்காரங்களே நாங்க தான். हे प्रभु हे हरि राम. உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு? நல்ல பையன் என்ன இது? என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்க ஃபாலோவர்ஸ் வியூஸ் வரவங்க என்ன வீட்லயே பார்க்கல. மயிருன்றது பேட் வேறே கிடையாதுடா. அது முடியதான் மயிறு கெட்ட தாக்கி வச்சிருக்கீங்க. தண்ணி கூட ஆக்சுவலா லிவிங் பண்ணல. சரி, ஓகே, அது இருக்கட்டும். சோ இப்ப கரெக்டா நியூ இயருக்கும் என் வீடியோக்கும் கரெக்டா ஒரு 30 நிமிஷம் கேப் இருக்கு. கரெக்டா? சோ இந்த 30 நிமிஷத்துல 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இந்த 5 நிமிஷத்துல எனக்கு நானே மோட்டிவேஷன் கொடுக்க போறேன். சோ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? சும்மாரா புண்டா. 2023ல I have 3 sides. What the fuck? சரி, 3 type. சில பேர் ஓவர் எக்ஸைட் ஆயிடுங்க. அது எப்படின்னா இது ஒரு டைப்பான சுத்திட்டு இருந்தேன். ரெண்டாவது டைப் வந்து ரியாலிட்டி, அதாவது ரொம்ப எக்ஸைட் சுத்திட்டு இருந்த டைம்ல அதுக்கப்புறம் ரியாலிட்டி வரும்போது என்னடா. இன்னொரு டைப் வந்து லூஸ் டைப். அது எப்படி தெரியுமா? அது இப்படிதான் என்னோட 2023 காலங்கள் இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நான் கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ 5 நிமிஷம் பண்ண போறேன். இதான் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். 2022 டிசம்பர் மாசம் என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே வீடியோலாம் போடல. ஸோ ஏன்னா என்கிட்ட ட்ரைபாட் இல்லை, மைக் இல்லை, கேமரா இல்லை, லேப்டாப் இல்லை, எடிட் பண்ண லேப்டாப் இல்லை. ஸோ இப்படி ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தேன் டிசம்பர் மாசம். ஸோ அப்போ நான் ஒன்னொன்னா வாங்க ஆரம்பிச்சேன். ஒரு மாசம் சேலரியில இருந்து ஒன்னொன்னா நான் யூடியூப்காக வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் வந்து 2023 என்னோட கோல் செட்டே என்னன்னா, மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு 4 வீடியோ போடணும், இல்லைன்னா மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ போடணும். ஸோ 12 வீடியோஸ் இந்த இயருக்குள்ள முடிச்சிருக்கணும் அப்படின்றது கணக்கு. ஒரு மாசம் வீடியோ போட்டிருக்கணும். ஸோ 12 வீடியோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு. பட் 4 வீடியோ போனா தான் பிளான் ஒரு மாசத்துக்கு. பட் இந்த ரியாலிட்டியில அது எனக்கு செட் ஆகல. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பிப்ரவரி மாசம் நான் ஆக்சுவலி போட்டேன். அதுக்கே வந்து டிசம்பர், ஜனவரி விட்டு ஜனவரிக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 2 மந்த் வந்து கேப் எடுத்துட்டேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஸ்டில் ஐம் ஸ்ட்ரகிள் வந்து ரீச் சம் பீப்புள்ஸ். இன்னும் என்னோட வீடியோ வந்து ரீச் ஆகல, ப்ராப்பரா என்கேஜ் ஆகவே இல்லை. இன்னும் ஸ்டில் ஐம் ஸ்ட்ரகிள் வித் திங்ஸ். ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசம். இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு எனக்கு ஃபேஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், ஃபேஷன் சேனல் ஆரம்பிச்சேன். பட் கொஞ்சம் ரியாலிட்டியில வரும்போது எனக்கு வந்து ஃபேஷன்ல ட்ரெஸ் வியர் பண்றதும் பிடிக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன சொல்றது, ஃபேஷனுக்கு நல்லா உட்கார முடியல. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஃபேஷன் வராதுன்றது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்தேன். அந்த கண்டென்ட் கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப பிளாக்டாவே இருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் சொல்லியிருப்பேன், புலம்பிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோல புலம்பிருப்பேன் நான். லைக் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சொல்லி புலம்பிருப்பேன். அது யாரா பக்கம் வச்சுன்னா போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஷனே தூக்கி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு வருது. அவன் பேர் லாரா. எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் கொடுக்குற மாதிரி இஸ் கிவிங் த ஒன் சேஞ்ச். அது என்னன்னா, வாய் இல்லைன்னா நாய் உன்னை தூக்கிட்டு போயிடும் சொல்லி நான் அப்பப்போ கலாய்ப்பான். லேட்டர்லி அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து என்னோட வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐம் நாட் ஃபன்னி காய். எனக்கு ஃபன் பண்ண தெரியாது, சர்காஸ்டிக்கா பேச தெரியாது, ஆர்ஜே பாலாஜி மாதிரி கமெண்ட் இல்லாம போடுற ஆள் கிடையாது. எனக்கு அதெல்லாம் வராது. ஏதோ எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் தெரிஞ்சனால கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் வச்சு அப்படி எடிட் எல்லாம் பண்ணி அப்படியே போட்டு நான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் ஃபுல்லா. அப்படிதான் என்னோட ஜேர்னியே லிட்டரலி ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் ஒரு டேலண்டான்னு நான் என்னை பத்தி நான் கேள்வி கேட்டிருக்கேன். நான் அப்பதான் வந்து இந்த பிலிப், ஜேகே,
யூடியூப் சத்யா, அப்புறம் ரீசெண்டா மணிச்சோ, இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் வந்து அவங்களோட நிச்சு கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, ஒரு லைக் ரேண்டமா ஜாலியா அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. நீ என்னடா சொல்றது சொல்ற எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நிச்சு வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு பொருத்தி போச்சு. ஓகே, இவங்களை மாதிரி தான் நானும் பண்றேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பெஷலி ஜேகே அண்ட் யூடியூப் இவங்க 2 பேரும் நான் ரொம்ப மேஜரா பார்ப்பேன். ஸோ அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே போலதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு வந்து லைக் உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிருக்கீங்க. என்ன கேட்டா சிம்பிள், ஜஸ்ட் ஸ்டார்டட். எதை பத்தி யோசிக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்னு மட்டும் சொல்றேன், ஸ்லோ ஸ்டெடி ப்ராசஸ், யூ வில் கெட் ஹை பவர். உனக்கு பிடிச்சத பண்ணு, ஒன் டே நீ சக்சஸ் ஆயிடுவேன். இது காட்ஸ் கிடையாது, இதுதான் உண்மை. நீ ட்ரை பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னு ஒரு விஷயம், உன்னோட பேஷன் நோக்கி ஓடுற சொல்லிக்கிட்டு கரண்டா ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஜாப் குயிட் பண்ணிட்டு நான் பேஷன் நோக்கி ஓட போறேன்னு சொன்னா, பேஷன் இட்ஸ் வெரி லாங் ஜேர்னி. அது ரீச் ஆகுது பெரிய விஷயம். ஸோ அது ரீச் ஆகுது டைம் ஆகும். அது வரைக்கும் பூவாக்கு என்ன பண்ணுங்க, திங்க் அபவுட் கைஸ். பூவாக்கு என்ன பண்ணுங்க, இல்ல ப்ரோ 9 to 5 ஜாப குயிட் பண்ணிட்டு நான் வந்து பேஷன் நோக்கி ஓட போறேன், அதான் எனக்கு முக்கியம்னு நீ சொன்னா, காசு 9 to 5 ஜாப்னா என்ன? நீ ஒருத்தருக்காக வேலை செய்யற. ஸோ வேலை செஞ்சுட்டு உன்னோட அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட வேலையை முடிச்சு கொடுத்தாங்க, அவர் வந்து உனக்கு காசு தராரு. சோ பட் அந்த காசை வந்து அவர் ரூல் பண்ண முடியாது. நீ இப்படிதான் செலவு பண்ணணும், இப்படிதான் செலவு பண்ண சொல்ல மாட்டாரு. அது உன் இஷ்டம். காசை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம், அது உன்னோட இஷ்டம். பட் அதுக்குள்ள வர மாட்டாரு. பட் 9 to 5 ஜாப்ல மட்டும் தான் அவர் குறுக்க வர தவிர அந்த காசை வாங்கி நீ என்ன பண்ணணும்ன்றத அவர் டிசைட் பண்ண மாட்டாரு. தட்ஸ் இட்ஸ் யுவர் மணி. அதை வச்சு அந்த காசை வச்சு நீ பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஊர்ஸ் பண்ணாலும் சரி, ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, ஸ்டாக்லயே நீ ஸ்டாக் வாங்கினாலும் சரி, அதெல்லாம் உன்னோட விஷயம். அதுல யாரும் தலையிட மாட்டாங்க. தட்ஸ் இட்ஸ் த ஃப்ரீடம் கை. That is the freedom. That is the freedom, man. நாளைக்கே நீ வந்து யூடியூப்ல வந்து பெரிய ஒரு யூடியூப்ல பெரிய நாளைக்கே நீ யூடியூப்ல வந்து பெரிய சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் சரி, இல்ல நாளைக்கு நீ பிசினஸ் பேஸா பண்ணாலும் சரி, இல்ல நீ வேற லெவல்ல ஸ்டாக் எல்லாம் வாங்கி சேல் பண்ணி ட்ரேட் எல்லாம் பண்ணி ஹிட் ஆனாலும் சரி, 9 to 5 ஜாப்ல இருக்க மாதிரி நல்லா ஃப்ரீயாவே இங்க இருக்க முடியாது. பிகாஸ் உன்னோட ஹோல் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்க 9 to 5 ஜாப்லாம் கிடையாது, ஃபுல் டைமும் ஜாப் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உன்னால என்ஜாயே பண்ண முடியும் லைஃபை. நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோலோ கிரியேட்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாப். அது ஏன் தெரியுமா? ஒரு யூடியூப்ல வந்துட்டா வச்சுக்கோங்க, இங்க நீ தான் ஆக்டர், நீ தான் கண்டென்ட் ரைட்டர், நீ தான் டைரக்டர், நீ தான் கேமராமேன், நீ தான் SEO பார்க்கணும், நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் எல்லாமே இல்ல பார்க்கணும். ஸோ யூடியூப் மொத்தமா நீயே எல்லாம் பொறுப்பையும் எடுத்து பண்ணணும். அதான் சோலோ கிரியேட்டரோட ப்ராப்ளமே. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இதுவே 9 to 5 ஜாப்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன லிஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியா ஒருத்தரும் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்ப சொல்லு, யூடியூப் ஈஸியா இல்ல 9 to 5 ஜாப் ஈஸியா? 2000 வருடங்கள் கழித்து நான் நினைச்ச மாதிரி இந்த வருஷம் 12 வீடியோ போடணும்னு நினைச்சேன். அதை நான் வந்து ப்ராப்பரா அச்சீவ் பண்ணிட்டேன். பட் பெரிய ரீச் எனக்கு எதுவும் இல்ல. இட் இஸ் ஓகே, இட்ஸ் டேக் இட் டைம். இந்த இயர் லாஸ்ட்ல நான் வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் வந்து எடிட் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா பண்றேன். பட் பிரச்சனை எங்கன்னா, என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து 16 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாம் பண்றேன். அதே என்னோட பெரிய பேக்ட்ராப் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். ஏன்னா 6 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தன் உட்காந்து பாக்குறான்னா அது பெரிய விஷயம். ஓகே, சோ நான் பாட்டு வளவலன்னு பேசினா நான் லைக் பண்ண மாட்டேன். சோ நெக்ஸ்ட் இயர் என்னோட கோல் 2024 என்னோட கோலே வந்து என்னோட வீடியோ லென்த் வந்து மினிமம் 10 நிமிஷத்துக்குள்ள இருக்கணும். இனிமேல் என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போடணும்ன்றதான் என்னோட கோல். இனிமேல் இதை நோக்கி தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஹாப்பி நியூ இயர் பாய்ஸ். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா அமையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த இயரை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. கரியர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு கிடைப்பது உங்கள் ஜோ பாய். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான்.